வெல்கம் டு மை சேனல். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் நம்ம எல்லோருக்கும் சந்தோஷம், ஆரோக்கியம், சக்ஸஸ் எல்லாம் கொண்டு வரவும் போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வருஷமும் நம்ம சேர்ந்தே நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் யூடியூப் ஃபேமிலி. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் போகிறோம். என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிறிஸ்மஸ்க்கு எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி தான் நாங்கள் போனோம். மதியம் 2 மணிக்கு அப்படி தான் கிளம்புனோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பெசன்ட் நகர் பீச்சுக்கு வர்றது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டும் அதே மாதிரி இருந்துச்சு, வெயிலும் இல்லாமல் இதுவும் இல்லாமல். என் பிள்ளை நண்டு பிடிக்கிறதுக்காகவே மெயினாக அந்த பீச்சுக்கு போனோம்னா இங்கெல்லாம் குழி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டே வந்தான். குழி இருந்தால் அதில் நண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்போ தான் அந்த நண்டு பிடிக்கிறதே இப்போ போயிட்டுருக்கோம். வேகமாக பார்க்கலாம் நண்டு பிடிக்கிறோமா இல்லையான்னு. பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த நண்டில் குழி இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். மண்ணில் எங்கேயாச்சும் குழி இருக்கான்னு. பாருங்கள், இங்கெல்லாம் இருக்காதுடா, இங்கெல்லாம் ஆளுங்க நிறைய இருக்காங்க. இருக்காதுடா சொன்னால் கேட்கவே இல்லை. மெரினா பீச்சுன்னு நினச்சிட்டாங்க. நிறைய நண்டு இருக்கும் ஓட்டையாக. இங்கே அவ்வளோவா இல்லை, ஆனால் செம்ம ஆட்டம். உடனே அப்பாவும் பிள்ளையும் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டை பாடிட்டு கச்சேரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்டு இருந்தான். செம்ம ஜாலியாக. யாரு அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து சிப்பி பொறுக்கிட்டு இருந்தாங்க. அவன் பையன் சிப்பி கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறங்கி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன், ட்ரெஸ் இல்லைம்மா, ஈரமாக போயிட்டுமா, அவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்லிட்டா கேட்கவே இல்லை. என் பிள்ளை கேட்டான், நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நனைஞ்சிட்டே போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சிப்பியை அவ்வளோ கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் என் பிள்ளை, நீங்கள் உட்காருங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சிப்பியெல்லாம் பொறுக்கி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ குதிரை சவாரி போகிறோம். அவன் குதிரையில் போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான். சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஒரே அழுகுறான். நீங்களும் கூட சேர்ந்து நடந்து வரணும்னு சொல்லிட்டு. அவங்க இந்த மண்ணிலலாம் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 ரவுண்டு போயிட்டு வந்தோம். மூச்சு வாங்க ஹஸ்பண்ட் தான் ஓடி போயிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி மெதுவாக தான் வந்துட்டு இருந்தேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் ஆடிலாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு டக்குன்னு. அதுக்கப்புறம் சாருக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு சரி நம்ம இப்படி போகலாம், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே போனோம். நிறைய கடைங்க. அந்த கடைங்க ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம் தான். எதுவுமே ஒரு ஃபேன்சி ஐட்டம் எதுவுமே இல்லை. வெறும் சாப்பிட்ற கடை தான். மீன் கடை, அந்த கடை, இந்த கடைன்னு அவ்வளோ கடைங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். சரி என் பிள்ளை வந்து எதுனா வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் எதுனா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோலா கடை இருந்துச்சு. அந்த ஐஸ் கோலாலாம் போட்டு விற்பாங்கள்ல அது. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்று வாங்கினோம்.
இப்போ ஆஷிமுக்கு கோலா ஐஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இங்கே மீனும் விற்றுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா வாங்கி சாப்பிடுங்கன்னா இல்லை வேணாம்னு சொன்னாங்க. அம்மா வாங்கி சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வந்துடுச்சு. அது 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபிஷ் வந்துடுச்சு. சங்கரா மீன் தான், ஆனால் இதில் பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சிச்சு, நேரில் பெருசாக இருந்துச்சு. 100 ரூபா தான், வாங்கலாம். அந்த மசாலா தான் ஹைலைட்டு. என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மசாலா, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு அந்த மசாலா. நான்லாம் மீனே சாப்பிட மாட்டேன், எனக்கு மீனே பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க, வெறும் கை வச்சாங்க, முள்ளு குத்திக்கிச்சு. ஐயோ முள்ளு குத்திக்கிச்சின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட். அந்த மேலே உள்ள மசாலா தான் ஹைலைட்டே. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடு, சூப்பராக இருக்குது சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வச்சா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நண்டு ஆர்டர் பண்ணோம். நண்டு ஆர்டர் பண்ணது யாருன்னா என் பிள்ளை. எதுமோ சாப்பிட்றவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. எனக்கு நண்டு தான் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி அவன் சாப்பிடாம நாங்கள் தான் சாப்பிட்டோம். நண்டுன்னா செம்ம டேஸ்ட். அந்த ஓடோடி சாப்பிட்டோம், டேஸ்டியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு சொன்னாங்க. நண்டு அவனுக்கு கறி என் ஹஸ்பண்ட் ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையனும் சாப்பிட்டுட்டு 2 பேர் சாப்பிட்டுட்டு மிச்சம் எனக்கு என்ன தெரியுமா தந்தாங்க பாருங்கள். இப்போ அவன் எடுத்து தருவான் பாருங்கள். அந்த மீன் மண்டையை எடுத்து இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு தரான் என் புள்ள. அநியாயம் பண்ணுறான்ப்பா இவன். பபுள் கைசத்தோடியா மீன்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போனால் அங்கே ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்துச்சு. சாப்பிட்ற கடை கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் இல்லை, ஃபுல்லாக சாப்பிட்ற கடை. ஒரு பக்கம் ஃபுல்லாக கேம்ஸு, நல்லா இந்த கன் ஷூட் பண்ணுறது, இந்த பால் போட்டு இந்த கிளாஸ் தள்ளுறது, அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த அங்கிள் யாருன்னே தெரில. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், டாட்டா கட்டிகிட்டு இருந்தாங்க வீடியோவில் படுற மாதிரி. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் வந்தோடனே போயிட்டாங்க, என்ன செஞ்சாங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் தான் இருந்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். சிக்கன் பாப்கார்ன் ரெடி. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நான்லாம் மீன் சாப்பிட்டேன், எதுவுமே சாப்பிடல, வா ஷவர்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஷவர்மா வாங்கி கொடுத்தாங்க. அது ஆஃபராக 99 ருபீஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அங்கே பக்கத்தில் கிளி ஜோசியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே என் பையன் சொல்லிட்டு இருந்தாங்க, பாரு கிளிலாம் இருக்குமா, சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உட்காந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஷவர்மா வந்துச்சு. ஆனால் நல்லாவே இல்லை ஷவர்மா. அந்த ரோட்டி இருக்குது பார்த்தீங்களா, இழுத்து வாயெல்லாம் வலிச்சிருச்சு. நல்லாவே இல்லை, அந்த ஸ்மெல்லும் நல்லா இல்லை, டேஸ்ட்டும் நல்லா இல்லை, ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆடியெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே வெளியில் வந்தால் ட்ரக்கில் தான் ஃபுல்லாக ஃபுட் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இப்போவே டைம் வந்து 7 ஆகிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போகலான்னு கேட்டால் என் பிள்ளைலாம் இல்லை, இதுக்கு நாசா யூத் ஹப்புக்கு போகணும், அது கலராக இருக்குது, இங்கே குழந்தைங்களாம் ஆடுவாங்க, ஒரே சத்தாயம். அதுக்கப்புறம் உள்ளக்க போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று தராங்க, ரீசார்ஜ் பண்ணணுமா. ஸ்டார்டிங்கே 300 ருபீஸ்க்கு பண்ணணுமா. அது பண்ணி தான் போய் ஒரு கேமாக விளையாட முடியும். அதுக்கும் ஒரு கேமுக்கும் காசு வச்சுருப்பாங்க, 70 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு. நம்ம அந்த கார்டில் கட்டி விளையாடணும். அந்த மாதிரி தான். நாங்கள் வந்து மினிமம் வந்து 300 தான். நாங்கள் பே பண்ணிவிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே ரோபோலாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, பக்காவான ஒரு பிளேஸு. என் பையன் செம்ம குஷி ஆகிட்டான். இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த சாக்லேட்லாம் தள்ளி விடுமா, அந்த மாதிரி மிஷின்ஸு, அதெல்லாம் விளையாடுறது தான் எல்லாமே. இந்த ரோபோ தான் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அங்கே கலர் லைட்டாக அந்த கண்ணுக்கு அப்படியே அட்ராக்டாக இருந்துச்சு, கலர்ஸாக. இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸு. நம்ம விளையாடி அந்த கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு ஏற்ற போல் அவங்க தருவாங்க. என் பிள்ளை ஒன்றா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான், ஆனால் எதுவுமே நாங்கள் ஸ்டார்டிங்கில் இல்லை. அதுக்கப்புறம் சரி விளையாடலான்னு சொல்லிட்டு லேட்டாக தான் விளையாடணும்.
बच्चे खेलने का है कितना? हाँ ये बच्चे खेलने का। இது 70 ரூபாய். எது முக்கியமானது அது மட்டும் விளையாடுங்க. அங்க பாருங்க. காயின்லாம் வருது. இதான் காயின் போடணும். आज अंदर जाने का पूरा है देख यहाँ देख अंदर காசா அதுக்கு நம்ம இதுவே விளையாடிட்டு சும்மா விளையாட முடியல. तू काम चला கேண்டி இருக்கும் போல எதுவுமே இல்ல காலியா இருக்கு ஆமா ஓகே ஆஜா कितना है 100 ரூபாய். என்ன பண்ணுது? அது அடிக்கணும் போல. அது எந்த லெவலுக்கு போதோ அந்த அளவுக்கு வேணாம் அதெல்லாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் விளையாடினோம். என் பிள்ளை விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட உட்காந்துட்டாங்க. 2 பேர் சேர்ந்து செம்மையாக ஓட்டினாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இனிமேல் நம்மளே கேம்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே அது கீழெல்லாம் ஆடிச்சு. நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள் எவ்வளோ சின்ன பிள்ளையாக மாறிட்டாங்க பாருங்கள் என் ஹஸ்பண்டு. என் பையன் வந்து அந்த பக்கம் போயிட்டான். என்ன அப்போ ஒரு மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக மும்முரம் ஆகிட்டு சரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக விளையாடினாங்க.
நெக்ஸ்ட்டு என்ன உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு விளையாடவும் தெரில, எதுவுமே தெரில. பேன்னு முடிச்சுட்டு எங்கேயோ போய் முட்டிக்கிட்டாங்க. பார்த்தாலே தெரியும் விளையாட சுத்தமாக தெரில. கீழே அமுக்கணுமா அது கூட எனக்கு தெரில. என் ஹஸ்பண்ட் லூஸு கீழே அமுக்கு அப்போ தான் ஓடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் 2 லெவல் கடந்து வந்தாங்க. நான் ஒன்று கூட போகல. அவர் சம்பாதிச்சது மட்டும் வீணாகிட்டேன். பொறுமையா போ மெரி, அது மெரிடியா பார்த்து போவோம். பொறுமையா போ. சரி பொறுமையாட்டு நீ தான் ரோட பார்த்து போனா எந்த பக்கத்து என்ன கேட்கறா? செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் விளையாடி முடிச்சுட்டு இங்கே பார்த்தா இங்கே அவதார் கேம் விளையாடிட்டு இருக்கான் என் பிள்ளை. அவன் வேறு லெவலில் விளையாடி முடிச்சிட்டான். லாஸ்ட்டில் தான் நான் வீடியோவே பிடிச்சேன். அவ்வளோ சூப்பராக விளையாடினான், ஷூட் பண்ணி முடித்தான். நான் பார்க்கவே இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக தான் பிடிச்ச வீடியோவே. நானே பார்த்தேன். பாருங்கள் மூஞ்சி பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் வேறு என்ன கேம்ஸ்லாம் விளாட்லான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு. இந்த பால் போட்டு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு சரி என்னடா விளாட என் பிள்ளை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துருந்தான். அவனுக்கு தெரியுது எல்லா கேமும் இப்படி இப்படி விளாடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பக்காவாக தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பைக் கேம் ஆசைப்பட்டான். அப்புறம் நாங்கள் பைக் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சார் செம்மையாக ஓட்டினார் பைக்கு. அவனுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரில, எல்லாமே அவனுக்கு தெரியுது. எல்லா கேமும் இது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது இப்படி இப்படி விளையாடணுமா, இது இப்படி இப்படி விளையாடணுப்பான்னு சொல்லிட்டு அவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். அவ்வளோ சூப்பராக அவனுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. சார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ சூப்பராக விளையாடி 8th place வந்தான். அதுவே பெரிய விஷயத்தினோண்டு இல்லை, அவ்வளோ சூப்பராக விளையாண்டான். அவன் பைக் அசைக்க வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அது யாரும் இல்லை, அவங்க அப்பா தான். ஒரு நல்ல ஒரு பையனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட்டாக அவங்க அப்பா தான் இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இவங்க தான். இவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் அப்பா இந்த வேர்ல்ட்லேயே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பெஸ்ட் அப்பா நான் பார்த்ததுலே. உண்மையாக சொல்லணுன்னா ஹாஜ் எவ்வளோ கொடுத்து வச்சேன் தெரியுமா இப்படி ஒரு அப்பா கிடைக்க. பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். அங்கே வந்து கன் ஷூட்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்ன கேமுன்னு தெரில. இதெல்லாம் என் பையன்தான் எக்ஸ்பிளைன் பண்ணான். அந்த ரெட்டில் படாமல் போகணும்னு சொல்லிட்டு அவன் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த கன்னெல்லாம் செமையாக ஷூட் பண்ணான். அந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் இருந்துச்சு, ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். இது கிட்ஸுக்கான ஏரியா. சரி இங்கே விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து என் பிள்ளைய விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் விளையாண்டதே 5-6 கேம் தான். அதுக்கே 600 rupees ஆயிடுச்சு. இது வந்து மேலே வரும் அணில் மாதிரி, அதை அடிக்கணும். டம்மு டம்மு டம்முன்னு அடித்து விளையாடணும். ஃபஸ்ட்டு ஹாஜ் விளையாண்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா விளையாண்டாங்க. அதுலேயே நானும் கண்டினியூ பண்ணிட்டேன். பாருங்கள் ஒரே காமெடியாக இருக்கும். टक टकन मार वहाँ खड़े हो देख रहे हैं यहाँ मार यहाँ में उसे मार रहे हैं टक टकन मार टक टकन यहाँ खड़े देख मार அப்பா அப்பாக்கு நான் டக்கு டக்குன்னு பாருங்க ஆஜா மார் மார் அவன் அதில் வண்டியில் போயிட்டான். ரெண்டு வந்துருக்கு. 3 அடி வச்சுட்டாரு. பாயிண்ட் 3 நேரம் போகுது. சீக்கிரம் அடி 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 3 தாண்டிச்சு. அல்ல 3 தாண்டிச்சு.
சீக்கிரம் சீக்கிரம் 15 செகண்ட் அடி இல்லை. ஒன்பது செகண்ட் அடி 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 அடி. ஆ 6 நாள் அடி அடி. ஐயோ போ சா, இன்னும் கொஞ்சம் இல்லை. आजा ये क्या देखे ए यार इसमें जा रहा है அம்மா வீட்டுக்கு போற ஐடியா இல்லையா? இங்க சுத்திட்டு எத்தனை மணிக்கு போறது? இங்கேயே செம்மையாக டைம் ஆயிடுச்சு. சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அப்பாவும் பிள்ளையும் நகரவே இல்லை. அங்கே ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருந்துச்சு, தனியாக விளையாடிட்டு இருந்துச்சு. ஹாஜியும் கூப்பிட்டு நீங்களும் போங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பொண்ணு விளையாட தெரியாமல் திக்கி திணறிட்டு இருந்துச்சு எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. என் பிள்ளை அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து உள்ளே போ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவனையும் அமுச்சு விட்டாங்க. ஆனால் காசு கட்டினது அந்த பொண்ணு தான். கூட போய் விளையாண்டது என் பையன். இவன் தான் நிறைய பால் அள்ளி போட்டான் பாருங்க. ऊपर अंदर डाल नीचे का बाल उठा के अंदर डाल 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 अंदर डाल अंदर डाल 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 जल्दी जल्दी डाल जल्दी डाल गेम ओवर சூப்பர் சூப்பர் சூப்பர். ए सुपर आजा அப்படியே அலோடா ரெண்டு பேர் போலாம் இல்ல இது வந்து பாருங்க எடுத்துக்கூடாது டிக்கெட் வந்து போடுங்க. அதான் இந்த மாதிரி இல்லாண்டா வரும் அது கொடுத்தா எல்லாம் தருவாங்க ஏப்பா நெக்ஸ்ட்டு ஃபைனலி இது ஒன்று மட்டும் தான்மா ப்ளீஸ்மா வேறு எதுவும் விளையாடவே மாட்டேம்மான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். செம்மையாக விளையாண்டான். ஷூட் பண்ணுறது குறிப்பாக கரெக்டாக ஷூட் பண்ணான். சூப்பராக இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா கேண்டி, அதுதான் அங்கே விளையாடிட்டு இருந்தோம். அங்கே பால்லாம் ஓங்கி அடிச்சிட்டு இருந்தாங்க. அது பார்க்க பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளையாடி 600 ரூபாய் கொடுத்து விளையாடி 10 ரூபாய் சாக்லேட் வந்தது தான் மிச்சம். பார்த்தீங்களா என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா அவனுக்கு அந்த சாக்லேட் வின் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை.